நீங்களும் நானும் இந்த மலையில் இருக்கின்ற வெளிச்சம், நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா தனியாக நம்ம நற்கிரிகளை செய்வதை காட்டிலும் சபையோடு இணைந்து நம் சமுதாயத்தில் ஒரு நற்கிரியை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தனியாக நேரத்தில் செய்யும்போது நம்ம பெயர் எல்லாரும் சொல்லலாம், ஓ இவங்க பாருங்க நல்லா செய்துட்டாங்க. ஆண்டோடைய விருப்பம் என்னென்னா சபை விளங்கப்படணும், சபையானது உயர்த்தப்படணும். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். அதனாலங்க சபை எவ்வளோ ஒரு முக்கியமான, இந்த நாட்களில் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். நீங்கள் என்ன ஊழியத்தை செய்தாலும் இந்த சபையின் மூலமாக செய்யும் பொழுது அந்த சபையை தேவன் உயர்த்த போகின்றார், சபைக்கு மகிமை கொண்டு வர போகின்றார். ஆகையால் நீங்களும் நானும் சபையோடு இணைந்து நாம் செய்யும் பொழுது தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுத்தப்படுகின்றாருங்க. ஒரு தனி பெயர் மகிமைப்படுத்தப்படுவதில்லை. ஆதி சபையில் தான் நடந்ததுங்க. ஆதி சபையில் சபையாராக ஒன்றாக அவர்கள் சமுதாயத்தை மாற்றினார்கள், சமுதாய தேவைகளை சந்தித்தார்கள். ஆகையால் தான் யாரும் ஓ பேதுருவுடைய சபை அல்ல பவுலுடைய சபை என்று யாரும் பேசிக்கொள்ளல. அவர்கள் பேசுனதெல்லாம் எருசலேமில் இருக்கின்ற தேவ ஜனங்கள் அல்ல எபேசுவில் இருக்கின்ற தேவ ஜனங்கள், அந்தியோக்கியாவில் இருக்கின்ற சபை. ஏன் இந்த சபைகளுடைய பெயர் இன்றைக்கும் நாம் பேசுகின்றோம் என்றால் அந்த சபையார் இதை அறிந்து அவர்கள் செய்த நற்கிரியெல்லாம் அவர்களுடைய சொந்த பெயர் புகழுக்காக செய்யல, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சபை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தப்படணும், சபையின் பெயர் எல்லாரிடத்திலும் சொல்லப்படணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவள் ஊழியத்தை செய்தார். சபை தேவன் பயன்படுத்தக்கூடிய கடைசி நாட்களின் மிக விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். அதோடு கூட இணைந்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய நாமத்தை நிச்சயம் மகிமைப்படுத்துவார்.